தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கண்டறிந்து நீக்க வேண்டும் என்று டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதியை சந்தித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மனு அளித்துள்ளார். சார்பிலே அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகும் 31ஆம் தேதி அங்க நடந்த கேம்ப்ல எந்த வித மாற்றங்களும் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய குறைகளை சரி செய்வதாக இல்லை. அதனால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்கே எடுத்துக்கொண்டு டெல்லியில இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனரிடம் நான் தெரிவித்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களும் இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 22.88% அளவுக்கு அதிகப்படியான வாக்காளர்கள் சென்ற தேர்தலுக்கும், அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இதற்கும் இடையிலே இந்த 4 ஆண்டுகளில் 22.88% அளவு அதிகமாக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். 40 லட்சம் போலி வாக்காளர்கள் இந்த பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தேர்தல் நடத்துவதையே அர்த்தமற்றதாக செய்துவிடும் என்ன ஒரு அபாயம் இருப்பதால் பல இடங்களிலே இடம் மாற்றம் செய்து கொண்டு போனவர்கள் அல்லது மல்டிபிள் என்ட்ரிஸ் இருக்கு பல பேர்கள். அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்களுடைய பட்டியல் இங்க கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. தளபதி அவர்கள் கூட கடலூரிலே பேசிய பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் பட்டியலிலிருந்து எப்படி நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் இறந்து விட்டதாக அங்கே அந்த பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் எல்லோரையும் மேடையிலே அழைத்து தளபதி அவர்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இப்படி பல குளறுபடிகள் இங்கே இருப்பதால் இதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனிடம் தேர்தல் ஆணையத்திடம் எடுத்து சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதை சரி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். உங்களுடைய பெட்டிஷன் வாங்கின தேர்தல் ஆணையர் என்ன சொன்னார்கள்? இல்ல, நிச்சயமாக இப்படி தவறுகள் இருப்பின் அதையெல்லாம் சரி செய்து தருகிறோம். இதுல என்னென்ன தவறுகள் நேர்ந்திருக்கிறது என்று தீர விசாரித்துவிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கிறேன்.